வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் முதல்வர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க சென்னை வந்தடைந்தனர். இந்த கூட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. மேலும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எந்த காரணத்திற்காகவும் மாநில உரிமைகளை விட்டுத்தர மாட்டோம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னை வந்தடைந்த அவருக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான எங்கள் நடவடிக்கையில் இது தொடக்கம்தான் எனவும் வெற்றியை நோக்கி எங்கள் நடவடிக்கை இருக்கும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து தங்களுக்கு எதிரான பாஜகவின் கருப்பு கொடி போராட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த சிவக்குமார், அண்ணாமலைக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். என்னை திகார் சிறைக்கு அனுப்பிய போதே நான் பயப்படவில்லை என்றும் தெரிவித்தார். சென்னை வந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு தமிழக அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக சென்னையில் இன்று கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை அமைச்சர் பி.டி.ஆர்., திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் வரவேற்றனர். இதேபோன்று பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி ஆகியோரும் சென்னை வந்தடைந்தனர். தென்மாநில கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்துள்ள தலைவர்களுக்கு தமிழ் பாரம்பரிய பொருட்கள் பரிசாக வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பத்தமடைப்பாய், தோடர்களின் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, ஊட்டி வர்க்கி, கன்னியாகுமரி கிராம்பு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், ஈரோடு மஞ்சள், கொடைக்கானல் பூண்டு ஆகிய தமிழ்நாட்டின் சிறப்பு வாய்ந்த பொருட்கள் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தயாரித்த அழகிய பெட்டியில் அடுக்கப்பட்டு விருந்தினர்களுக்கு பரிசாக அளிக்கப்படுகிறது. இதனிடையே கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் ஆங்கிலம் மற்றும் அவரவர் தாய்மொழியில் பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஹிந்தி எந்த தேசிய மொழியுடனும் போட்டியிடவில்லை என அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மொழி தொடர்பான சர்ச்சை குறித்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க திமுகவுக்கு தைரியம் இல்லை என்றும், பாஜக தமிழகத்தில் அரசாங்கத்தை அமைக்கும் போது மருத்துவ மற்றும் பொறியியல் படிப்புகளை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திமுக தங்கள் ஊழலை மறைப்பதற்காக மொழி பிரச்சினை குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். பதவிக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ தாம் அரசியலுக்கு வரவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பேரறிஞர் அண்ணா கூறியபடி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டி என்ற எண்ணத்தில் அரசியலுக்கு வந்ததாக கூறினார். தன்னை நம்பாமல் கெட்டவர்கள் இருக்கலாம், ஆனால் நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறினார். மேலும் ஜெயலலிதா, எம்ஜிஆர் வழியில் இஸ்லாமியர்களுக்கு துணையாக இருப்பேன் எனவும் இபிஎஸ் உறுதியளித்தார். தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடகத்தை அரங்கேற்றும் விதமாக மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றும் கூட்டத்தினை முதலமைச்சர் நடத்தவுள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக காவிரி முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் பேசாத முதலமைச்சர் மக்களை தொடர்ந்து பயத்தில் வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் குடிநீரை கோட்டை விட்டு மக்களை குடிகாரர்களாக்கிய திமுக அரசை கண்டித்து இன்று வீடுகளில் காலை கருப்பு கொடி கட்டும் போராட்டம் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பேரவையில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, கொள்கையில் மாறுபட்டு இருந்தாலும் அதிமுகவினரோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அதிமுகவினர் கூட்டல் கழித்தல் கணக்கை பேரவையில் போட்டுக் கொண்டு இருப்பதாக கூறினார். ஆனால் அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறொரு இடத்தில் இருந்து இன்னொருவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார். கூட்டணி கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், பட்ஜெட் கணக்கை சரியாக பாருங்கள் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சிக்கு வந்த பின் 4 ஆண்டுகளில் 4,52,000 கோடி கடன் வாங்கியுள்ளதாகவும், வாங்கிய கடனை மறைத்துவிட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சமாளித்துக் கொண்டிருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
வி.கே. சசிகலாவை பற்றி தாம் பேசவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மறுப்பு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருமுக்கூடலில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய வைகை செல்வன், எடப்பாடி பழனிசாமி தலைமையை சசிகலா ஏற்றுக்கொண்டார் என கூறியது சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே கூட்டத்தில் இருந்த சசிகலா என்ற பெண்மணியை பற்றி பேசியதாகவும் வி.கே. சசிகலாவை தான் குறிப்பிடவில்லை என்றும் விளக்கமளித்திருந்தார். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பிரெயின் நகர், திரேஸ்புரம், முத்தையாபுரம், தாளமுத்து நகர் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதல் கனமழை பெய்தது. இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்தது. குறிப்பாக தூத்துக்குடி பழைய மாநகராட்சி முன்பு சாலையில் தேங்கியுள்ள மழை நீரால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்தனர். எனினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனிடையே தூத்துக்குடியில் அதிகபட்சமாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 18வது சீசன் இன்று தொடங்குகிறது. இந்த தொடரில் மொத்தமாக 10 அணிகள் பங்கேற்கின்றன. இதில் கொல்கத்தாவில் நடைபெறும் முதல் லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸை எதிர்கொள்கிறது. இந்த ஆட்டத்திற்கு முன்பான தொடக்க நிகழ்ச்சியில் பாடகர்கள் ஸ்ரேயா கோஷல், கரண் அஜ்லா, பாலிவுட் நடிகை திஷா பட்டானி ஆகியோரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்த நிகழ்ச்சிகள் மாலை 6 மணியளவில் தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பமாகிறது. ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நேர கட்டுப்பாடு கொண்டுவரப்பட்டது தொடர்பான வழக்கு இறுதி விசாரணைக்காக வரும் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்கக் கூடாது என நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு விசாரணையின் போது ஆன்லைன் விளையாட்டால் ஏற்பட்ட பண நஷ்டம் காரணமாக 2019 முதல் 2024 வரை தமிழகத்தில் 47 பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மின் இணைப்புக்கு லஞ்சம் வாங்கிய மின்வாரிய பொறியாளருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை லஞ்ச ஒழிப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி பிரியா, மின் பொறியாளர் வெங்கடேசன் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் வழக்கில் பல்டி சாட்சியம் அளித்த புகார்தாரர் முருகன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டுள்ளார். சென்னை பெரம்பூரில் மெத்தபெட்டமைன் விற்பனை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். பெரம்பூர் பகுதியில் மெத்தபெட்டமைன் எனும் போதைப் பொருளை சிலர் பயன்படுத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை செய்தபோது 4 கிராம் மெத்தபெட்டமைன் எனும் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனை பதுக்கி வைத்திருந்த தேவானந்த் என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தேவானந்த் தனது நண்பர்களுடன் போதைப் பொருள் பயன்படுத்தி வந்த நிலையில் பெங்களூருவில் இருந்து போதைப் பொருளை வாங்கி வந்தது தெரியவந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாகியுள்ள அழகுராஜா மற்றும் பாலாஜி இருவரும் உயர்நீதிமன்றத்திற்கு கிளம்பும் போது ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு போலீசார் விசாரணைக்கு வலுக்கட்டாயமாக அழைத்தபோது தகராறு ஏற்பட்டது. அழகுராஜா வழக்கு ஒன்றிற்காக நீதிமன்றத்தில் கையெழுத்திட்டு வருவதாகவும் நேற்று தனது தாயாரை பார்க்க சென்றபோது ரவுடிகள் ஒழிப்பு பிரிவு போலீசார் புகைப்படம் எடுக்க வேண்டும் என கேட்டுள்ளனர். அதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கிய நிலையில் வலுக்கட்டாயமாக விசாரணைக்கு அழைத்து சென்ற இருவரையும் ஆபாசமாக திட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் மணிமுத்தாறு நதியின் குறுக்கே 4 மாதத்திற்குள் ஆற்றுப்பாலம் கட்ட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் மேமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஆர். சுதாகர் தாக்கல் செய்த வழக்கில் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் அரசு தரப்பில் சேர்க்கப்பட்ட கால அவகாசத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் வெள்ளப்பெருக்கு காலங்களில் கிராம மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருவதால் 4 மாதங்களில் பாலம் கட்டும் பணியை தொடங்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் படுகொலைகள் சர்வசாதாரணமாக நடந்து வருவதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச். ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். காரைக்குடியில் பேசிய அவர், திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 700க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளதாக பட்டியலிட்டார். கொலை, கொள்ளை சம்பவங்களுக்கு பொறுப்பேற்று முதல்வர் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் தொகுதி சீரமைப்பு குறித்து பிரதமர் தேர்தல் ஆணையம் இதுவரை கூறவில்லை என்றும் திமுக அரசியல் மோசடி செய்கிறது எனவும் ராஜா விமர்சனம் செய்தார்.
பல்லடத்தில் மூவர் கொலை வழக்கில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களிடம் முதற்கட்டமாக சிபிசிஐடி விசாரணையை தொடங்கியது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் வீட்டில் இருந்து 8 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து 14 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்று வந்த நிலையில் 110 நாட்களை கடந்தும் வழக்கு விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாமல் உள்ளது. கொலை வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சிபிசிஐயிடம் போலீசார் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணை துவக்கப்பட்டுள்ளது. சாதி வாரிய கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிடக் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த சாதி வாரிய கணக்கெடுப்பை நடத்த உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு சட்ட பாதுகாப்பு இயக்க உறுப்பினர் சதீஷ் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி அமர்வு சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தும் உரிமை மத்திய அரசுக்குத்தான் உள்ளது என்றும் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க விரும்பவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரம் முதுகளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜகண்ணப்பன் தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் செய்ததாக பேரையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேபோல் சிவகங்கையில் திமுக வேட்பாளர் தமிழரசியை ஆதரித்து தேர்தல் விதிகளை மீறி பிரச்சாரம் செய்தார். இந்த 2 வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி அமைச்சர் ராஜகண்ணப்பன் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிபதி இரு தேர்தல் விதிமீறல் வழக்குகளையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் சென்னையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் சார்பில் சென்னை நங்கநல்லூரில் இன்று மாலை 5:30 மணி முதல் இரவு 10 மணி வரை பொதுக்கூட்டம் நடத்தப்பட உள்ளது. பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதுகுறித்த விசாரணையின் போது பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்குவதாக காவல்துறை தெரிவித்த நிலையில் வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஈஷா அறக்கட்டளை சார்பில் தகன மண்டபம் கட்டப்பட்டது தொடர்பாக அரசின் நிலைப்பாடு குறித்து தெரிவிக்க இறுதி அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை ஈஷா அறக்கட்டளை சார்பில் காலபைரவர் தகன மண்டபம் என்ற பெயரில் மின் தகன மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தகன மேடை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாக அதை அகற்ற உத்தரவிட வேண்டும் என சுப்பிரமணியன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி முன் விசாரணைக்கு வந்தபோது தகன மண்டபம் கட்டப்பட்டது தொடர்பான அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தெரிவிக்க இறுதி அவகாசம் வழங்கி உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேன்பொறி வழக்கு தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக சட்டப்பேரவையில் நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தில் முதலமைச்சர் சித்தராமையா பதிலளித்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்க்கட்சிகளான பாஜக, மதசார்பற்ற ஜனதாதளம் கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் தேன்பொரி வழக்கு தொடர்பாக அரசாங்கத்திடம் விளக்கம் கோரி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் கோபமடைந்த சித்தராமையா தங்களுக்கு பதில் அளிக்க முடியாது என்று கூறவே எதிர்க்கட்சிகள் ஆவணங்களை கிழித்து சபாநாயகர் மீதும் முதலமைச்சர் சித்தராமையா மீதும் வீசி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடக சட்டமன்றத்தில் சபாநாயகரை அவமதித்ததற்காக 18 பாஜக எம்எல்ஏக்கள் 6 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொது ஒப்பந்தங்களில் முஸ்லிம்களுக்கு 4% இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டதற்கு எதிராக எதிர்க்கட்சியான பாஜகவினர் சபாநாயகர் காதரின் இருக்கையின் முன்பு ஏறி அவர் மீது காகிதங்களை கிழித்து வீசினர். இதனையடுத்து பாஜக தலைமை கொறடா தொட்டனா கவுடா பாட்டில் உள்ளிட்ட 18 எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் சபையை விட்டு வெளியேற மறுத்ததால் அவர்களை சட்டமன்ற காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி சென்று வெளியேற்றினர். கர்நாடகாவில் மராட்டிய அமைப்பினரை கண்டித்து இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. பெலகாவியில் கடந்த மாதம் 21ஆம் தேதி மராத்தியில் பேச மறுத்த கர்நாடக அரசு பேருந்து கண்டக்டர் மீது மராத்திய அமைப்பினர் தாக்குதல் நடத்திய விவகாரம் கர்நாடகம் மராட்டியம் இடையே மொழி பிரச்சினையாக மாறியது. இந்த விவகாரத்தில் மராட்டிய அமைப்பினரை கண்டித்து கர்நாடகத்தில் இன்று முழு அடைப்பு நடத்துவதாக கன்னட சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் வாட்டாள் நாகராஜ் அறிவித்துள்ளார். இந்த போராட்டத்திற்கு கர்நாடக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம், பெங்களூரு மாநகர போக்குவரத்து ஊழியர்கள் சங்கம் உள்ளிட்டவை ஆதரவு வழங்கியுள்ளன. சிறுமி ஆடைகளை களைந்தது தொடர்பான வழக்கில் அலகாபாத் நீதிமன்ற நீதிபதி சமூகத்துக்கு என்ன கருத்தை சொல்ல வருகிறார் என டெல்லி எம்பி ஸ்வாதி மலிவால் சாடியுள்ளார். 11 வயது சிறுமியின் ஆடைகளை களைந்த வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி
சிறுமியின் மார்பகங்களை அழுத்துவதும் ஆடைகளை களைவதும் பாலியல் வன்கொடுமையின் கீழ் வராது என கூறி வழக்கின் பிரிவை மாற்றி உத்தரவிட்டார். இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் டெல்லி எம்பி ஸ்வாதி மாலிவால் உச்சநீதிமன்றம் விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வேலை நிரந்தரம் கோரி ஜம்முவில் ஜல்சக்தி தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக ஜல்சக்தி துறையில் தினசரி கூலி தொழிலாளர்களாக பணிபுரிந்து வரும் ஏராளமானவர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க கோரி 78 மணி நேர வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். இந்நிலையில் நகரில் உள்ள பிசி சாலையில் ஒன்று கூடிய தொழிலாளர்கள் கண்டன பேரணி நடத்திய போது போலீசார் தடுப்புகளை அமைத்து முன்னேற விடாமல் தடுத்தனர். இந்நிலையில் தடுப்புகளை அகற்றிவிட்டு தொழிலாளர் போராட்டத்தை தொடர்ந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மராட்டிய மாநிலம் புனேவில் குடோன் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் பல கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. நேற்று இரவு 11 மணிக்கு தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்த 12 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் விடிய விடிய போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதேபோல் மராட்டிய மாநிலம் நவி மும்பையில் கெமிக்கல் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயால் விண்ணை முட்டும் அளவுக்கு புகை மூட்டம் எழுந்தது. இதனால் அருகில் வசிக்கும் மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகினர். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். காரைக்குடி அருகே தந்தை கொலைக்கு பழிக்கு பழியாக இளைஞரை கொலை செய்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நூறடி சாலையில் காவல் நிலையத்தில் பிணை கையெழுத்து போட்டுவிட்டு வந்த மனோஜ் என்ற இளைஞரை காரில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் ஓட விரட்டி படுகொலை செய்தது. சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ட்ரோன் கேமரா மூலம் சிராவயல் காட்டுப்பகுதியில் தலைமறைவாக இருந்த 3 குற்றவாளிகளை கைது செய்தனர். மேலும் முதல்கட்ட விசாரணையில் தந்தை கொலைக்கு பழிவாங்கும் விதமாக சம்பவம் நடந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நத்தம் பேரூராட்சி அலுவலகத்தில் நடந்த ஏலத்தில் ₹1 வீதம் உயர்த்தி ஏலம் கேட்ட இளைஞர்களால் சலசலப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பறை பேரூராட்சி சார்பில் ஏலம் விடப்பட்டது. பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் செயல் அலுவலர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்ற ஏலத்தில் 13 பேர் கலந்து கொண்டு ஏலம் எடுத்தனர். அப்போது நத்தம் பகுதியை சேர்ந்த கோபி மற்றும் அரவிந்த் ஆகிய இருவர் மட்டும் ₹1 அளவில் உயர்த்தி கேட்டதால் அதிருப்தியடைந்த செயல் அலுவலர் ஏலத்தை ரத்து செய்துவிட்டு புறப்பட்டு சென்றார். பாஜக காங்கிரஸ் கவுன்சிலர்களின் வாக்குவாதத்தால் தென்காசி நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி நகராட்சி கூட்டரங்கில் நகர்மன்ற தலைவர் சாதிர் தலைமையில் கூடிய கூட்டத்தில் பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்று நிறை குறைகளை முன்வைத்தனர். அப்போது காங்கிரஸ் எம்எல்ஏ பழனி தென்காசி தொகுதிக்கு எந்தவித நிதியையும் பெற்றுத் தரவில்லை என்ற குற்றச்சாட்டை பாஜக கவுன்சிலர் சங்கர நாராயணன் முன்வைத்தார். இதனை எதிர்த்து காங்கிரஸ் கவுன்சிலர் ரஃபீக் மிகவும் ஆக்ரோஷமான வாதத்தை தொடங்கியதால் இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பேரூராட்சி திமுக தலைவருக்கு எதிராக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்ப்பான முடிவை அறிவிக்காமல் செயல் அலுவலர் ரமேஷ் சென்றதால் கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடுமுடி பேரூராட்சியில் 15 பேர் கவுன்சிலர்களாக உள்ளனர். இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் திலகவதிக்கு எதிராக அதிமுக, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கவுன்சிலர்கள் இணைந்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வழக்கு தொடர்ந்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படி வாக்கெடுப்பு நடத்த நிலையில் திலகவதிக்கு எதிராக 12 பேர் ஓட்டளித்தனர். இதனால் திலகவதியின் பதவி காலியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தருமபுரி அரசு மருத்துவமனையில் குழந்தையை பார்க்க வந்த தந்தையை மருத்துவமனை ஒப்பந்த காவலாளிகள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி கோதாவரி தம்பதிக்கு கடந்த 18ஆம் தேதி தருமபுரி அரசு மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தையை பார்க்க வந்த சின்னசாமியை ஒப்பந்த காவலாளிகள் பணம் கொடுத்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்க முடியும் என கூறிய நிலையில் சின்னசாமி பணம் தராதால் சட்டையை கிழித்து அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மருத்துவத்துறை அதிகாரிகளை அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருத்தணி அருகே மாணவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு போலீசார் தான் காரணம் என்று கூறி திருவாலங்காடு காவல் நிலையம் முன்பு மாணவனின் தந்தை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருத்தணி அருகே நார்த்தவாட கிராமத்தில் லோகேஷ் என்ற மாணவன் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் திருவாலங்காடு காவல் நிலையத்திற்கு வந்த மாணவனின் தந்தை சீனிவாசன் மகனின் கொலைக்கு போலீசார் தான் காரணம் என கூறி கதறி அழுது போராட்டம் நடத்தினார். இதனிடையே ஜெகன் என்பவர் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் லோகேஷை கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மேலும் பணம் மட்டும்தான் கொலைக்கு காரணமா அல்லது வேறு ஏதும் காரணமா என பல கோணங்களில் பிடிபட்ட ஜெகனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. வண்டலூர் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலை அருகே உள்ள மண்ணிவாக்கம் சாலையில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இக்குடியிருப்புகளுக்கு பின்னால் அமைந்துள்ள மழைநீர் வடிகால் கால்வாயினை தனிநபர் ஒருவர் மனை பிரிவுகள் அமைப்பதற்காக மூடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காதை கண்டித்து குடியிருப்புகளை சேர்ந்த பெண்கள் காஞ்சிபுரம் வண்டலூர் தேசிய சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் குழந்தைகளை மர்ம நபர்கள் கடத்தியதாக வெளியான செய்தியால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. பழைய வத்தலகுண்டு அருகே உள்ள பள்ளியில் குழந்தைகள் கடத்தப்பட்டதாக வெளியான செய்தியை அடுத்து அச்சமடைந்த பெற்றோர்கள் பள்ளியில் குவிந்தனர். தகவல் அறிந்து வந்த நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி மற்றும் போலீசார் உள்ளிட்டோர் பள்ளி வளாகத்தில் விசாரணை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே சாலை பணிகளை தடுத்து நிறுத்தி அராஜகத்தில் ஈடுபடும் திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முகந்தகிரி ஊராட்சியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகி சண்முகம் மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் திமுக கவுன்சிலர் இது திமுக ஆட்சி என்றும் தாங்கள் தான் பணிகளை மேற்கொள்வோம் என கூறி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளார். பாதையில் நிற்கும் சாலை பணிகளால் அப்பகுதி மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். மேலும் மீண்டும் பணிகளை தொடங்கவும் திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் ஆட்டையம்பாளையம் பகுதியில் உள்ள நீரோடைகளில் தொழிற்சாலை கழிவுநீர் கொட்டப்படுவதால் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெருந்துறை சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் இரும்பு நிறுவனத்தில் இருந்து டேங்கர் லாரிகளில் எடுத்து வரப்படும் கழிவுநீர் ஆட்டையம்பாளையம் பகுதியில் உள்ள பள்ளம் வாய்க்காலில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் நீர் மாசடைந்து அருகில் இருக்கும் 5க்கும் மேற்பட்ட குளங்கள், குடிநீர் கிணறு மற்றும் விளைநிலங்கள் மாசடைந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வேலூர் அருகே திருமணத்திற்காக சேர்த்து வைத்திருந்த 45 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெட்டுக்குளம் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் தனது மகளின் திருமணத்திற்காக வாங்கிய நகைகளை வீட்டில் வைத்துவிட்டு உடைகள் வாங்குவதற்காக குடும்பத்தினருடன் சென்னைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அப்போது பீரோவில் இருந்த 45 சவரன் தங்க நகைகள் மற்றும் 500 கிராம் வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தகவல் அறிந்து வந்த காட்பாடி போலீசார் நகை கொள்ளை குறித்து விசாரணை மேற்கொண்டனர். நீலகிரி மாவட்டம் சிங்காரா வனப்பகுதியில் உயிரிழந்து கிடந்த ஆண் யானையின் உடலுக்கு பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட சிங்காரா வனப்பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஆண் யானை ஒன்று உயிரிழந்திருப்பதை கண்டனர். இதனையடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் யானையின் வயிறு மற்றும் குடல் பகுதியில் அதிகப்படியான ஒட்டுண்ணி புழுக்கள் காணப்பட்டதாகவும் வயது முதிர்வு குறித்த காரணங்களால் இறந்திருக்கக்கூடும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். கன்னியாகுமரியில் 4 வழி சாலையில் உள்ள வாழை மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் தீப்பற்றி எரிந்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. நரிக்குளம் பகுதியில் உள்ள வாழைத்தோட்டம் மற்றும் தென்னை மரங்கள் உள்ள நிலையில் திடீரென 10க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள், 2 தென்னை மரங்கள் தீப்பற்றி எரிந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பொள்ளாச்சி அருகே கட்டுமான பணியின் போது மின்சாரம் பாய்ந்து சென்ட்ரிங் தொழிலாளி படுகாயமடைந்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியாருக்கு சொந்தமான கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. மேல்தளத்தில் கான்கிரீட் அமைக்க உள்ள நிலையில் கட்டிடத்தில் சென்ட்ரிங் அமைக்கும் பணியில் தொழிலாளி ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வேலை பார்த்துக் கொண்டிருந்த தொழிலாளி மின்சார கம்பியில் மீது உரசியதில் மின்சாரம் பாய்ந்து படுகாயமடைந்தார். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மணப்பாறை அருகே அரசு பேருந்து நிற்காமல் சென்றதால் பள்ளி மாணவன் கீழே குதித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் சீகம்பட்டியைச் சேர்ந்த ஹரிஹரன் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று பள்ளி முடிந்த பின் வீடு திரும்புவதற்காக திண்டுக்கல் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். மாணவன் இறங்க வேண்டிய கல்பட்டி சத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்காமல் சென்றதால் மாணவன் பேருந்தில் இருந்து கீழே குதித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாலை முரசு செய்தி எதிரொலியாக மணப்பாறையில் திருநாய்களை வலை போட்டு பிடிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் கூட்டம் கூட்டமாக சுற்றித் திரியும் திருநாய்கள் அவ்வப்போது மக்களை அச்சுறுத்தி வந்த நிலையில் அவற்றை பிடிக்க கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து திருநாய்களை பிடிக்கும் பணிகளை நகராட்சி நிர்வாகம் விறுவிறுப்பாக மேற்கொண்டு வருகிறது. அவ்வாறு பிடிக்கப்படும் நாய்களை இனப்பெருக்க கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை மையத்தில் தனிமைப்படுத்தி வைக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது.
சூடானில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அதிபர் மாளிகையை ராணுவத்தினர் மீட்டுள்ளனர். ஆப்பிரிக்க நாடான சூடானில் ராணுவத்திற்கும் RSF எனப்படும் துணை ராணுவ படையினருக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் நிலவி வருகிறது. தலைநகர் கார்ட்டூம் உள்ளிட்ட நகரங்கள் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. அவற்றின் பல பகுதிகள் மீட்கப்பட்ட நிலையில் அதிபர் மாளிகை தொடர்ந்து கிளர்ச்சியாளர்கள் வசம் இருந்தது. இந்த நிலையில் நீண்டகால போருக்கு பிறகு அதிபர் மாளிகை ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளது. இலங்கையில் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு மே 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என இலங்கை தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள 336 உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 17ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி நிறைவடைந்தது. இந்நிலையில் மே 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. சேலம் அரியனூர் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் பாரா ஒலிம்பிக் தடகள வீரர் மாரியப்பன் தங்கவேலு கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாரியப்பன் தங்கவேலு, தமிழக அரசு விளையாட்டுத்துறைக்கு உலக தரத்தில் உதவி செய்து வருகிறது என்றும் இதனால் விளையாட்டு வீரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் கிரிக்கெட் போட்டிகளுக்கு கிடைக்கும் வரவேற்பு வேறு விளையாட்டுப் போட்டிகளுக்கு கிடைப்பதில்லை என்றும் மாரியப்பன் வேதனை தெரிவித்தார். விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் மக்களின் மனநிலை இன்னமும் மாறவில்லை என இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச கருத்தரங்கில் இயக்குநர் மாரி செல்வராஜ் பங்கேற்று பேசினார். அப்போது நல்ல படங்களை ஓட வைப்பது பொது சமூகம்தான் எனவும் ஆசிரியர்களையும் நண்பர்களையும் பொது சமூகமாக கருதி பழக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் புத்தக வாசிப்பு மட்டுமே மாணவர்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் எனவும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். திருவண்ணாமலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர். அண்ணாமலையார் கோயிலுக்கு குடும்பத்தினருடன் வருகை தந்த நடிகர் ஸ்ரீகாந்த் சம்பந்த விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி, உண்ணாமலையம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரங்களில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது கோயிலில் இருந்த தூய்மை பணியாளர்கள், பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதேபோல் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அண்ணாமலையாரை தரிசனம் செய்த நிலையில் கோயில் நிர்வாகம் சார்பாக மரியாதை செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது.